இல்லைங்க சார், மல்லிகை கடைக்கு போகும்போது ஏன் 200 ரூபாய் செலவாகுது, ஏன் 250 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லி சண்டை போட்டார் ஒரு டைம். நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு அவரே பைய கொடுத்து அனுப்பிட்டேன். ஒரு வாரம் நீ தான் போய் செலவு வாங்கணும், அதுல எவ்வளவு செலவாகுதுன்னு உனக்கு தெரியும். இவ்வளவு செலவாகுது, அப்ப விலைவாசி தான் ஏறிச்சு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னாரு. இனிமே உனக்கு பலகாரமும் வராது, எதுவும் வராது, இனிமே விலைவாசி தான் ஏறும் தவிர நீ சீக்கிரம் பண்ணனா நீ எதுவுமே கேட்காத அப்படின்ட்டு. அதுல இருந்து நான் எதுவுமே கொண்டு போய் கொடுக்கறது இல்ல. ஒரு டைம் அப்படிதான் சோப்பு ஏன் இவ்வளவு கரையுதுனாரு, அதுக்கும் நான் அடுத்த நாள் பதில் வச்சுட்டேன். கவரை சுத்தி அந்த சோப்பு கவர் சுத்தி அந்த சோப்பும் கரைய கூடாது, பாத்திரமும் கழுவணும் அப்படின்ட்டு நான் அந்த இடத்துல. அந்த இடத்துல என்ன தெரியுங்களா சொன்னாங்க, கெமிக்கல் அதிகமா கலக்குறாங்க, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்றாரு அந்த இடத்துல. அப்புறம் இவரு என்ன சார் பண்ண, இவருக்கு எதாவது செஞ்சு தரணும்னு தோணுங்களா? ஆனா பயங்கரமான ஆளுங்க சோப்பு பிளாஸ்டிக் சோப்பு கரையாம இருக்கு. அப்படியும் பண்ணாரு சார். ஒரு டைம் கடையில் 2 பேருமே டைப் ரைட்டிங் தான் பண்ணுவோம், பேசிட்டு பண்ணுவோம். ஒரு டைம் சும்மா தானே இருக்கேன், சரி நான் போய் சும்மா போய் இருந்து பாத்துட்டு வரேன், வீட்டுல போய் படுத்துக்கிட்டேன். பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. வந்து என்ன இப்ப சோறாக்கலையே, சும்மா இருந்து பாரு, நீ தானே சொன்னாங்க, சும்மா இருந்து பாத்துட்டு வரேன், நீ சோறு நீ ஆக்கி தின்னு கொண்ட ஒரே வார்த்தை. இவ பொம்பளை ரபடியாச்சே, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. சரி நீங்க பேச்சுக்கிறீங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். கோலக்கார சகல கையை நீட்டி விட்டு அசிங்கமாயி